வாங்க வாங்க. டேய் ஆற இழுத்துட்டு போற. ஐயோ வச்ச கைய வெட்டிடுவோம். யோ காசு எப்படி வந்து சொல்லிட்டு அப்புறம் வெட்டியா தைரியம் இருந்தா? என்னுடையதுதான். அது ஏன் பணம், நான் தான் கொடுத்து வச்சேன். ஓ எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நோட் அடிக்கிறீங்களா? ஏன் இம்புட்டு போன உனக்கு? நந்தினி, தாயா இருந்தாலும் புள்ளையா இருந்தாலும் வயிறு வாய் வேற. நான் என்ன செய்யறேன், காசு எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. டருங்க, எல்லாரும் முடியும் சொல்ல முடியாது வைக்க முடியாதுல அவன மாதிரி பேசாதீங்க. மரியாதை கெட்டுரும். யாருங்க இங்க சொல்லித்தான் ஆகணும். எங்க இருந்து வந்துச்சு காசு? அந்த காசு என் வீட்டுல கிடக்கு. எனக்கு இப்ப தெரிஞ்சாங்கன்னா அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு? ஏன் கத்துற? என்னுடைய சொத்தை வித்து பணமா மாத்தி வச்சிருக்கேன். எது சொத்தா? என்ன சொத்து? என்ன வித்தீங்க? ஏது உங்களுக்கு? ராஜபாளையம் பக்கத்துல என் பேர்ல 2 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருந்தேன்ல, அதை வித்துட்டேன். எது? என்ன அம்மாக்கு தெரியுமா? உங்க அம்மாவுக்கு எதுக்கு தெரியணும்? உங்க அம்மாவா காசு கட்டி கரையம் பண்ணி கொடுத்தா? என் சம்பாத்தியத்துல நான் வாங்கினேன். நல்ல விலைக்கு கேட்டாங்க, கொடுத்துட்டேன். போய் சொல்றீங்க. அந்த இடத்த வித்த காசு தான் இது. போய் சொல்றீங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க நீங்க வித்த காசு உங்க மாப்பிள்ளை கிட்ட எப்படிங்க வந்துச்சு? எப்பா துப்பறிவாளா, என்கிட்ட இருந்த காசு தாய்யா. நேற்று என் நண்பன் வீட்டு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருந்தது. அதான் மாப்பிள்ளை கிட்ட இருந்தா பத்திரமா இருக்குமேனு கொடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ கூட அதை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். தம்பி, இப்போ மட்டும் இல்லை, நான் எங்கிட்டு போனாலும் சரி மாப்பிள்ளைகளை தான் கொடுத்து வச்சுட்டு போவேன். இனிமே என் பணம் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகும், புரிஞ்சுக்கோங்க. ஏப்பா இதெல்லாம் நீங்க சொல்லலையா? இல்ல. சரி, நம்ம விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நாகரிகமா நீங்க இருந்திருக்கீங்க. ஆனா நான் பெத்த பிள்ளைக்கு அந்த நாகரிகம் தெரியலையே. எல்லாத்தையும் வெட்ட வெளியில பேசுறதுதான் உன் நாகரிகமா? கட்டின புருஷனை விட கூட சுத்துற பொம்பளைய சொல்றதான் நீ கேப்ப. இந்த பொம்பளை கிம்பளன் பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன மாப்ள புரியாம பேசுறீங்க? பைத்தியம் மாமா, விடுங்க. இவள்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, நீங்க கிளம்புங்க. சரி வாங்க. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், அண்ணன் மட்டும் வரட்டும், உங்க எல்லாருக்கும் பெரிய வெட்டா வைக்கிறேன். வரட்டும்டா. எனக்கும் அவர்கிட்ட பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. வரட்டும். போப்பா, மாமனார் வேட்டி முனையை பிடிச்சிட்டு கிளம்பு. போ. போடா, நீ போய் உன் பொண்டாட்டி முந்தானையே பிடிச்சிட்டு திரி. ஒரு வேலையும் விட்டுறாத, கூச்சா தூக்குறது போய் தூக்கு. நல்லா ஆளு முகரையும் உண்மையை சொல்றது துப்பு இல்ல, ஒன்டா பேசு. ஓத்திட்டு போடா. அவனுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்கிய. என்னன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்கல. ஜனனி, நீ சொன்னது கரெக்ட் ஜனனி. அவன் என்னவோ பண்றான் ஜனனி. அவனே ஏமாத்துறான். சரி நந்தினி, பெத்த அப்பனே ஏமாத்துறான். ஐயோ நந்தினி, எல்லாரும் பைத்தியமாக்குறாங்கக்கா. ஐயோ தெரியும்ல அவனை பத்தி. அவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பைத்தியம்டாங்கக்கா. ஐயோ என்னால முடியலக்கா. அமைதியாரு நந்தினி. என் அப்பாவே என்ன ஏமாத்துறாரு, இவனே என்ன ஏமாத்துறான். சரி சரி பாத்தியாடி, அப்ப என்னல இப்போ உங்க அப்பளத நம்பறியா? தாரா, இந்த காசுல பார்த்து ஏமாந்துறாத தாரா. நீயும் ஏமாந்துறாத தாரா. குழந்தை பயந்தாச்சுமா. இந்த பொண்ணை எப்படி காப்பாத்த போற? ஐயோ மிக பெரிய தப்பு பண்றானே. என் பிள்ளை என்ன நடத்துறத நிக்க வைக்க போறானு. இல்லடா இல்லடா, அப்படி நடக்காது. வாழ்க்கையும் சேர்ந்து நாசம் பண்ண போறாக்கா. உனக்கு தெரியும்ல அவனை பத்தி, அவனோட புத்தி உனக்கு தெரியும்ல. அழாதம்மா, அழாத. அக்கா, நீங்க அழுவுறதுனால எதுவும் ஆக போறது இல்ல, நம்ம பாத்துக்கலாம், விடுங்க. முருகா, அழுகாதீங்க அக்கா. என்கிட்ட எல்லாரும் என்கிட்ட பொய் சொல்றாங்க அக்கா. சரி சரி சரிம்மா, எல்லாருக்கும் நான் ஏளனமா போயிட்டேன். விடுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. சரி சரி தாரா, இது பாரு, ஒண்ணும் இல்ல, பயப்படாதன்னு சொல்லு ஜனனி. சரி நந்தினிமா, அழாத. என் பிள்ளை நான் என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் இல்ல. என் வயித்துல வந்து பிறந்த பாவத்துக்கு அது ஏமாறுது. ஐயோ விடுங்க, ஒண்ணும் இல்ல. அம்மா நீங்க சாரா அழுகுறா பாருங்க. ஒண்ணும் இல்ல, சரியா அழாத. அண்ணே, இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணன் வெளியே வரட்டும், அவர் வச்ச இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டும். சக்தி, அவன் பொய் சொல்றான் சக்தி.
சக்தி அவன் போய் சொல்றான் சக்தி. அவன் என்ன ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு அவனை ஏமாத்திக்கிறான். நந்தினி அழாதம்மா. அதான் பெருசா மாட்ட போறேன்க்கா. நந்தினி அழாத. ஐயோ, நான் வெளில தலை காட்ட முடியாம சாவ போறேன்க்கா. நாண்டுக்கிட்டு ஆகாது. நீ ரிலாக்ஸ் ஆயிரு. இது பெரிய தப்பு பண்ண. எவ்வளவு காசுக்கா? ஐயோ, பார்த்தோன்னே எனக்கு உடம்புல உதறி போட்டுருச்சுக்கா. எப்படிக்கா கூச்சமே இல்லாம இவ்ளோ பணம்? என்ன ஏமாத்துறக்கா? அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. பாத்துக்கலாம். எனக்கு பயமா இருக்குக்கா. என்ன விட்டுறாதீங்கக்கா. என்ன விட்டுறாதீங்கக்கா.